Oh my god. Ooh. No. செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையிலிருந்து மதுரை சென்ற தனியார் சொகுசு பேருந்து விக்கிரவாண்டி அருகே பேரணியில் விபத்துக்குள்ளான அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெயபிரகாஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயபிரகாஷ், விவரங்கள் என்ன? வணக்கம். நேற்றைய தினம் அதிகாலை சென்னையிலிருந்து மதுரை சென்ற தனியார் சொகுசு பேருந்து விக்கிரவாண்டி அருகே உள்ள பேரணி பகுதியில் விபத்துக்குள்ளானது. அதன் அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. சென்னையிலிருந்து மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் சொகுசு பேருந்து நேற்று அதிகாலை விக்கிரவாண்டி அருகே உள்ள பேரணி சென்ற போது அங்கே வந்து கொண்டிருந்தது ஓட்டுநர் தூக்க களத்தில் சங்கராபரணி ஆற்றின் தடுப்பு கட்டை மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தானது பாலத்தின் நடுவில் சிக்கி கொண்டு அந்தரத்தில் தொங்கியது. இந்த பேருந்தில் பயணம் செய்த 26 பயணிகள் 23 பேர் படுகாயமடைந்தனர். மேலும் இந்த விபத்தில் ஓட்டுநரான அரவிந்தன், சக்தி மோகன், மகாதேவன் ஆகிய மூவரும் தலையில பலத்த காயம் ஏற்பட்டது. இதுல மற்ற பயணிகள் 23 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. இந்த பேருந்தில் இருந்தவர்களை அவசர கால வழியாக மீட்கப்பட்டு அருகில் உள்ள முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சையாக அனுமதிக்கப்பட்டு தற்போது வீடு திரும்பியுள்ளனர். இந்நிலையில தனியார் சொகுசு பேருந்து வேகமாக சென்று விபத்திற்குள்ளான அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.